பயத்தை கண்ணில் காட்டாம இருக்கலாம் ப்ரோ, கையில காட்டாம எப்படி ப்ரோ இருக்கு? எங்க கேமராமேன் பறக்கிறான். உன்னோட பெரிய சைஸ் iguana. கியூட்டா இருக்கான்ல, நல்ல ஒரு இதா இருக்கும். ஆமா, ஆனா ரொம்ப தெரியுதா உங்களுக்கு? சரி உள்ள போ. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் கால். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தஞ்சாவூர்ல டான் மேத்யூ எக்ஸாட்டிக் பெட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் தாங்க பார்க்க போறோம். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ, உங்க நேம் ப்ரோ? என் பேர் டான் மேத்யூஸ் ப்ரோ. நம்ம பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல நம்ம ஃபார்ம் இருக்குது. தஞ்சாவூர்ல எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இப்போ புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுங்கிறது ஃபேமஸ் டெம்பிள். அது பக்கத்துல ரொம்ப பக்கத்துலேயே நம்ம ஃபார்ம் இருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு சொல்ல போனா இது வந்துட்டு பெட் ஷாப் கிடையாது, வந்துட்டு பர்சனல் ஃபார்ம் தான், நம்மளோட பர்சனல் ஃபார்ம். ஸோ நம்ம பப்ளிக் இது வரைக்கும் யாரும் ஒன்றும் அலோவ் பண்ணலை, ஷாப் மாதிரி இன்னும் பண்ணலை. நம்ம ஓன் ஹாபிக்காக நம்ம செட் பண்ணிருக்கோம் அந்த ஃபார்ம். ஸோ நம்ம ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே லீகலைஸ்டு பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே லீகலைஸ்டு மட்டும்தான். கேட்குறவங்களுக்கு, ரொம்ப விரும்பி கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அஃபிஷியலாக நம்ம சேல்ஸ் பண்ணலை, விரும்பி கேட்கும் போது அதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நம்ம தாராளமா கொடுக்கலாம். ஓகே ப்ரோ, என்ன இருக்கு அப்படின்னு அப்படியே பார்த்தலாமா? இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ப்ரோ கண்ணூர்ஸ்ல இது வந்து பேசிக்கான வெரைட்டி. ஓகே, இவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல 2 மியூட்டேஷன் இருக்கு. இது பேசிக்கா ஜென்ரலா சொல்லணும்னா இது கிரீன் சீரிஸ் கண்ணூர் சொல்லுவாங்க. ஸோ கிரீன் சீரீஸ்ல இப்போ நான் இந்த கேஜில் இருக்க பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்கு. ஒன்று வந்து எல்லோ சைடடு, அந்த அதர் ஒன் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் இருக்கிறது வந்து பைனாப்பிள் கலர். ஸோ இவங்க வந்து நார்மலோட கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கூட உள்ளவங்க. ஏன்னா எப்படி பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து ரெட் ஜாஸ்தியாகுது. ஸோ இவங்க வந்து ரெட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட் ஃபேக்டர், ஆமா. இதுலேயே நார்மல் பார்த்துட்டீங்கன்னா கீழே இருக்குது, அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இது அதே காம்பினேஷன்ல இவங்க நார்மல். இது வந்து நார்மல் பைனாப்பிள் கனூர். ஓகே, அந்த ரெட் பேக் வந்து கம்மியா இருக்கு. ஆமா, இதுக்கு பாத்தீங்கன்னா ரெட்டே அவ்வளோவா இருக்காது. ரெட் இருக்கும், பட் அந்த அளவுக்கு அட்ராக்டிவா ரெட் இருக்காது. வெளியில எல்லாம் உங்களுக்கு தெரியும், வெளியில மட்டும் ரெட் இருக்கும், செஸ்ட்ல எல்லாம் வராது. பட் அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா நெக்ல இருந்து பாட்டம் வரைக்கும் நல்ல ரெட் இறங்கி இருக்கும். ப்ரோ இது இப்போ ஃபீடெல்லாம் இதுக்கு என்ன ஃபீட் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான மெயின்டெனன்ஸ் தான். இப்போ கண்ணூர்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு இவங்கலாம் வந்து அமெரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி, சவுத் ஆப்பிரிக்கா கிடையாது, சவுத் அமெரிக்கா, பிரேசில் அந்த மாதிரி கண்ட்ரி சைடு தான் வருவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபேட் கொஞ்சம் ஜாஸ்தி தேவை. ஸோ ஃபேட் தேவைங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், சன்ஃப்ளவர் சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஆமாம். ஓகேங்க, சன்ஃப்ளவர் சீட்ஸ் இது வந்து மெயின் உங்களுக்கு. ஓகே ப்ரோ, இதுதான் ஒரு 80% ஆஃப் த ஃபுட் வந்து சன்ஃப்ளவர் சீட் கண்டெயின் பண்ணிருக்கோம் அதில். ஓகே, இதுக்கு அது போக வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ் நான் இப்போ வரும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாத்துக்கும் வச்சுருக்கோம். ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் தான் மெயின், உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் அதில் ஜாஸ்தி இருக்குனால ஸ்ப்ரவுட்ஸ் கம்பல்சரி. அதை தவிர மற்றபடி கால்சியம்ஸ் அதுதான் பெரிய மெயின்டைன் பண்ணவும் இல்லை. 3 to 2 kg இருந்துச்சுன்னா அது தாராளமாக நம்ம வச்சா பிரீட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ வந்து இது வந்து இப்போ வாங்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது என்ன ரேட் வந்து என்ன எந்த அளவுக்கு இருக்கு? இது ஆக்சுவலாக இப்போ நான் சொல்கிற ப்ரைஸ் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும். இல்லை அது ஓகே ப்ரோ, காமனாக இந்த ஒரு ப்ரைஸ்க்குள்ளே இருக்கும். பேசிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் சிக்கனூர் வந்து 6000 ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் 10,000, எல்லோ சோல்டர் ஒரு 10,000, அதுக்கு மேல ப்ளூ சீரிஸ் இருக்குது. அது ப்ளூ சீரிஸ் நான் அடுத்த இதுல காட்டுறேன். ஓகேங்க. அது பிரைஸ் வந்து ஸ்டார்டிங் 6,000 ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் இவங்க சொன்னா இல்ல ப்ரோ, அடுத்து கிரீன் சீரிக்கு அடுத்தது ப்ளூ சீரிஸ். ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 காம்பினேஷன் இருக்கு. ப்ளூ கிரீன் சீக் ஒரு பேர் இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல 2 பேர் நிக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ப்ளூ கிரீன் சீக். ஓகே, அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ப்ளூ பைனாப்பிள். இது இப்போ இதோட பிரைஸும் சேம் அதே? இதோட பிரைஸ் வந்து அதோட டபுளா வரும். இப்போ இவங்களோட ஸ்டார்டிங் பிரைஸே பாத்தீங்கன்னா 15,000 தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ பேசிக்கான கிரீன் சீரிஸ் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு 15,000 ஸ்டார்ட் ஆகி 25,000 வரைக்கும். அவங்க சன்கனோஸ், இவங்க வந்து நார்மல் சன்கனோஸ் தான் ப்ரோ. கலரேஷன் வந்து ஒரு மீடியமா இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு நல்ல ப்ரீடிங் காரு. எக் வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதான் அவங்க பார்த்தாலே தெரியும், அக்ரெசிவா இருக்கும். ஆமாங்க, அந்த பாக்ஸ் வந்து அவங்க சும்மா பாக்ஸ் திறந்தாலே உள்ள ஓடி வந்துருவாங்க. ஓகே ஓகே, இப்போ அந்த அளவுக்கு நல்ல அக்ரெசிவான பாருங்க. ஓகே ஓகே ப்ரோ, நாங்க பார்த்தே வருவாங்க ப்ரோ. எக் ஒன்றும் பொறிக்கலன்னு நினைக்கிறேன், ஆனால் தலை நல்லா டான்ஸ் ஆகிட்டு இருக்கேன். பொறிக்கல ப்ரோ, 4 இருக்கு. அது அடி 2 இருக்கு. ஸோ எக்கோடு இருக்கு, அவ்வளோதான் இருக்கா. போத்தி கூடாதா? பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் காங்கோ கிரே பேரட் ப்ரோ. காங்கோ கிரே பேரட். ஓகே ஓகே. இவன் பாத்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே என் கூட இருக்கான். சின்ன குட்டியா வாங்கினேன். ஓகே, இப்போ வரைக்கும் என் கூட டிராவல் ஆயிட்டு இருக்கேன். அவன் ஆக்சுவலா டேம்டு இப்போ ப்ரீடிங் ரெடியா இருக்கான். ஓகே ஓகே ப்ரோ. இவனோட மேல் பாத்தீங்கன்னா நெஸ்டிங் பண்ணி இப்போ பாக்ஸ்குள்ள இருக்குது. ஓகே, எக் வைக்க போகுது. எக் வைக்கிறதுக்காக வந்து
எக் வைக்கிறதுக்காக இருக்காங்க. எக் வைக்கிறதுக்காக இப்போ நெஸ்டிங் பண்ணி இப்போ பாக்ஸ்ல இருக்காங்க. பாத்தீங்கன்னா ஒரு 3 and 4 எக் வரைக்கும் லே பண்ணுவாங்க ப்ரோ. 3ல இருந்து 4 எக் வரைக்கும் லே பண்ணுவாங்க. ஓகே. லே பண்றதுல உங்களுக்கு மினிமம் 1 எக்ல இருந்து மேக்ஸிமம் 3 to 4 வரைக்கும் ஹேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. 4 ஹேட்ச் பண்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான் 4 எக்குமே ஹேட்ச் பண்றது. ஓகே ஓகே. இந்த டைம் இவங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இப்பதான் இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் எங்கிட்ட ப்ரீட் ஆகுது. ஓகே ஓகே. ஸோ இவங்க வந்து ப்ரீட் பண்றது கொஞ்சம் ட்ரிக்கி தான். பட் 1 or 2 பேர்ஸ் சேர்த்து நம்ம வச்சு ப்ரீட் பண்ணோமா அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆமா. இவங்க பாத்தீங்கன்னா கிரே பேரட்லயே 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து காங்கோ கிரே பேலட் நீங்க பாத்துட்டு இருக்குது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா திம்னே கிரே பேலட்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அது நம்மள்ட்டே இருக்குங்களா இல்ல? அது ஆக்சுவலா நம்மள்ட்ட இருந்துச்சு, இப்போ கொடுத்தாச்சு. ஓகே ஓகே. இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அது பாத்தீங்கன்னா இதோட டார்க்கா இருக்கும். ஓகே. சைஸ் கம்மியா இருக்கும். இதுக்கு மூக்கு பிளாக்கா இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒயிட் கலர் மாதிரி அந்த மூக்கு கிட்ட ஒயிட் கலர் மாதிரி. ஓகே ஓகே. இதோட டெயில் நல்ல ஃப்ளோரசன்ட் ரெட்ல இருக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலந்த ரெட் மாதிரி வந்துருக்கும். ஆனா டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்துட்டு டாக்கிங்ல பெஸ்ட். பயங்கரமா பேசுவானுங்க. அதாவது பேசுறதுன்னா ஹாய் அளவுலாம் இல்ல, நாலேஜோட பேசுவானுங்க. சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டேன் இல்லைங்கிற மாதிரி பதில் சொல்லுவாங்க. ஆமா. இப்போ பேசுவானா? இப்ப ஆக்சுவலா நம்ம புதுசா இருக்கனால பேசுவாங்க. புதுசா இருக்கனால பாத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம அடுத்து ஷூட் பண்ணும் போது அப்ப ஹலோ ஹலோன்னு சவுண்ட் கேட்குறாங்க. என் பேர் வந்து தெளிவா சொல்லுவோம். மேத்யூங்கிறது தெளிவா கூப்பிடுவாங்க. எவ்வளவு நாளா இருக்கா ப்ரோ உங்கள்ட்ட? உங்கள்ட்ட எவ்வளவு நாளா இருக்கா? என்கிட்ட ஒரு 6 years இருக்கு ப்ரோ. 6 years. அதனால ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க 2 பேரும். பாத்தீங்கன்னா ப்ரோ இது பாக்குறதுக்கு பச்சை கிளி மாதிரி இருக்கும். இன்னொன்னு சோப்பு கலர்ல இருக்கும். வேற நானே கேட்கலாம், இந்த பச்சை கிளி மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் இருந்தேன். ஆனா அந்த மூக்கு பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இது ஆக்சுவலா நம்மளோட நேட்டிவ் பிரீட் கிடையாது, பச்சை கிளி கிடையாது. இது வந்து எக்லெட்டஸ் கிராண்ட்னு சொல்லுவோம். எக்லெட்டஸ். ஓகே ஓகே. இதோட பேர் வந்து எக்லெட்டஸ் கிராண்ட். ஓகே. இவங்களோட ஆரிஜின் பாத்தீங்கன்னா நியூ கினியா, பிரேசில், அப்புறம் சாலமோன் ஐஸ்லாண்டு. ஓகே. ஸோ அந்த சைட்ல தான் இவங்க வந்து ஆரிஜின். ஓகே. ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன ப்ரோ, ஒரு பச்சை கலர்ல இருக்கு, ஒரு சிவப்பு கலர்ல இருக்கு, வேற வேற பேர்ட்ஸ் ஜாயின் பண்ணி போட்டிருக்காங்க கேட்பீங்க. கண்டிப்பா தோணி இருக்கும். இல்ல அந்த டவுட் இருக்கு. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே சேம் வெரைட்டி தான். 2மே எக்லெட்டஸ் பிராண்ட் தான். இவங்கள்ட்ட என்ன ஒரு இது பாத்தீங்கன்னா பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து மேல் வந்து கிரீன் கலர்ல இருக்கும். ஓகேங்க. ஃபீமேல் வந்து ரெட் கலர்ல இருக்கும். ஸோ ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆமா, ஈஸியா கலர்ல இருந்துச்சுனாவே ஃபீமேல், கிரீன் கலர்ல இருந்தா மேலும் ஈஸியா. ஆமா. இது ஆக்சுவலா வந்துட்டு பேர்ட்ஸ்க்குலாம் நம்ம டிஎன்ஏ போட்டாதான் மேல் ஃபீமேல் தெரியும். ஆமா. விஷுவல் செக்ஷனே எதுவுமே பண்ண முடியாது. ஆமா. ஆனா இவங்கள பார்த்த உடனே சொல்லிடலாம். சின்ன குழந்தைங்க கூட பார்த்தோன்னா சொல்லிடலாம் ரெட் கலர்ல இருக்கிறது ஃபீமேல், கிரீன் கலர்ல இருக்க மேல். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் கலர்ன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஸோ இவங்களும் டாக்கிங் எபிலிட்டி உண்டு. கிரே பேரட் அளவுக்கு இவங்க பேசுவாங்கன்னா அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. பேசுவாங்க பட் ஒரு அந்த அளவுக்கு கிளியரா இருக்காது. பட் இவங்களுக்கும் அந்த டாக்கிங் எபிலிட்டி இருக்கு. ஓகே ஓகே. இவங்களோட ஃபீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படியே டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நான் மற்ற பேர்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீடு மெயின்ன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இவங்களுக்கு வந்து சன்ஃப்ளவர் சீடு வந்து ஒரு சின்ன ஒரு சைடு தான், ஒரு 10% தான் கொடுக்கணும். ஓகே. இவங்களுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா கோதுமை, அப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ்ல பார்த்தீங்கன்னா 10 பயிறு, கொண்டக்கடலை, அப்புறம் பட்டாணி, ராஜ்மா அதெல்லாம் ஊற வச்சு முளை கட்டி கொடுக்கலாம். இல்லை அப்படியே முளை கட்டி தான் கொடுக்கணும், இல்லைன்னா அப்படியே கொடுக்கலாம். ஆமாம், முளை கட்டி கொடுத்தா இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் நல்லா கிடைக்கும். ஸோ அது போக உங்களுக்கு இதுக்கு திணை சாப்பிடுவாங்க, பெல்லட்ஸ் சாப்பிடுவாங்க. ஓகே. வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தியாக கொடுக்கலாம். ஓகே ப்ரோ. கேரட், பீட்ரூட்டு, அப்புறம் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், கோவா எல்லா ஃப்ரூட்ஸும் கொடுக்கலாம். ஸோ இவங்களுக்கு மெயினாக அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் இவனை பற்றி அப்படியே சொல்லிடுங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா கிரீன் விங் மக்காவ் ப்ரோ. இப்போதைக்கு மக்காவில் இவங்க தான் பெரிய சைஸ். ஓகே ஓகே. ஸோ இது நம்மளோட ஓன் ப்ரீடிங் ஸ்டாக்கு. இப்போ கேஜ் ரெடி ஆகிட்டு இருக்கனால இப்போ டெம்பரரி கேஜில் போட்டிருக்கோம். ஓகே. கேஜ் அவங்களுக்கு பத்தாது. ஓகே ஓகே. டெம்பரரியாக இந்த கேஜில் நம்ம வச்சிருக்கோம். ஓகே ஓகே. ஸோ இவங்களோட லைஃப் ஸ்பேன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாஸ்தி. நமக்கெல்லாம் இப்போ 50 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பேசிக்கோட ரொம்ப ஆவரேஜான லைஃப் ஸ்பேனே 50 years. 50 years மேலதான் வருவாங்க. ஒரு 70-80 years இந்த மக்காஸ்லாம் இருக்குது. ஓகே ஓகே. சைஸ் வந்து இவ்வளவுதான் சைஸ். இதுதான் சைஸ். இதான் வளருவானா? இல்ல, இதுதான் மேக்ஸிமம் சைஸ். இது நல்லா ஃபுல் அடல்ட் பேர் இவங்க. ஓகே. உங்களுக்குலாம் வந்து மற்ற பேர்ட்ஸ் மாதிரி கிடையாது. ஓகே. ஃபீடு மெயின்டெனன்ஸ்லாம் கம்ப்ளீட்லி காஸ்ட்லி. ஓகே. உங்களுக்கு சாதாரண சன்ஃப்ளவர் சீட்ஸ்லாம் ஓட்ட முடியாது. இதுக்கு வந்து 4 வேளை சாப்பாடு வைக்கணும். ஓகே. காலையில ஸ்ப்ரவுட்ஸ், அப்புறம் வெஜிடபிள் மிக்ஸ், அப்புறம் காலையில ஒரு 11 மணி போல ஃப்ரூட் சாப்பிடுவாங்க. ஓகே. ஒரு மறுபடியும் வெஜிடபிள் சாப்பிடுவாங்க. அப்புறம் மதியானம் ஒரு 1 மணி போல நட்ஸ் சாப்பிடுவாங்க. ஓகே. நட்ஸ்னா நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா பாதாம் பாயப்பம் கொடுத்தா முடிக்க முடியாது. பிரசில் நட்டு, ஹசில் நட்டு, வால்நட்டு, பாதாம், கேஷ்யூ, அப்புறம் கிஸ்மிஸ், அத்திப்பழம், இன்னும் நிறைய இருக்குது. அது
சொன்னா உங்களுக்கு வீடியோ லென்த் ஆயிரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அது ஃபீட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து பாம் நட்டு, கார்னு, அப்புறம் சன்ஃப்ளவர் சீடு ஈவினிங் போல நாங்கள் வைப்போம். சொல்றதை பார்த்தா ஒரு குழந்தைய மெயின்டைன் பண்றதோட மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும் ப்ரோ. அதாவது ரொம்ப கேர் பண்ணினா டக்குனு உங்களுக்கு எந்த டிசீஸ்லாம் வந்துடாது. நம்ம அதுக்கு சாப்பாடு வந்து நல்லா கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து விட்டமின்ஸ், கால்சியம்ஸ் அப்படி அது தனி ஒரு லிஸ்ட் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன், அது கூட போட்டுக்கோங்க. இவங்களுக்கு வந்து 5 cents கிட்ட இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த பிரே பேரட்டோட ஜாஸ்தியா பேசுவாங்க. ஓகே, பயமா இந்த பேரை என்கிட்ட பேசும். ஓகே, அதான் நம்ம புதுசா இருக்கனால எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. இது வைல்டா வந்து நீங்க வெறும் கையில பிடிச்சிங்கன்னா அவங்க சுண்டை போட்டுருவாங்க. துண்டா போட்டுருவாங்க. சும்மா பேச்சு சொல்ல அடிச்சதுன்னா விடாது, அப்படியே துண்டா உடச்சிரும் வரல. ஸோ ஹேண்டில் பண்றதும் நல்லா வெல்வர்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் இதை ஹேண்டில் பண்ணவே முடியும். ஸோ கேஜுமே நான் இப்போ உங்களுக்கு அடுத்து காட்டுறேன். அடுத்த ப்ளூ கோல்டு மெக்காவை பார்க்கலாம். நம்மளோட கொஞ்சம் அவன் வந்து போட்டுற மாட்டால, நீங்க வேற கையெழுத்து உண்டாக்கிடுவான். இல்ல அதெல்லாம் அவன் இருக்க சைஸுக்கு பறந்தாவே பயமா இருக்கு ப்ரோ. அதிசயமா அவனே பறந்துட்டு இருக்கான். ஸோ அடுத்து இவனை பற்றியும் சொல்லிடுங்க. இவனை பற்றி இப்போ சொல்றதுக்கு முன்னாடி இந்த கேஜை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து அதோட கேஜுக்குள்ளே இருக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதுக்கு எவ்வளோ பெரிய கேஜ் வந்து. பார்த்தீங்கன்னா ஒரு 15 அடி நீளம், 11 அடி அகலம், 15 அடி ஹைட்டு. ஓகே, இந்த கேஜ் வேணும் ஒரு ப்ரீடிங் மெக்காவை ப்ரீட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேஜ் உங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும்னா மெக்காவை வந்து ப்ரீட் பண்ணுங்க. சாதாரண பேர்டு மாரி ஒரு 3 அடி கேஜ் எல்லாம் போட்டால் நவர கூட முடியாது. அவங்க வந்து பார்த்தீங்களா எப்படி பறந்து அந்த மாதிரி பறக்கணும். ஆக்சுவலாக இது வந்து ஃபாரஸ்ட் ரெக்கமெண்டட் கேஜ் சைஸ். ஓகே. ஸோ அவங்க கொடுத்த கேஜ் சைஸில் தான் நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். அந்த கேஜுமே அந்த சைஸ்லாம் ஒர்க் போயிட்டு இருக்கு நமக்கு. ஓகே. மக்காவுக்கு வந்து மினிமமே ஒரு 20 feet, 20லேருந்து 10 feetன்னு சொல்லலாம்னா, பட் இந்த மாதிரி 15 feet எல்லாம் அதுக்கு நல்லா பறந்து வரணும். அங்கேருந்து இங்கே போயிட்டு பறந்துட்டு வந்தாதான் அவனுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். மென்டலி அவங்க வந்து ஃப்ரீயாக இருப்பான். ஸோ நீங்க இந்த மாதிரி மேல வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இதுதான் அவங்களுக்கு ப்ரீடிங் பேரல். ஓகே ப்ரோ. ஸோ அவங்களுக்கு ஒன்ஸ் ப்ரீட் ஆக போறாங்க அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்கன்னா அவங்க உள்ள நெஸ்டிங் ரெடி பண்ணிட்டு இதெல்லாம் எக் வைப்பாங்க. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ ஆல்ரெடி எக் ஏதாவது வச்சிருக்காங்கன்னா இல்லை? இது ஆல்ரெடி நம்மகிட்ட ப்ரீட் ஆயிருக்கு ப்ரோ. ஓகே. 3 chicks எடுத்துருக்கோம். இதுல இப்போ மறுபடியும் ப்ரீடிங்க்கு ரெடியா இருக்காங்க. ஓகே ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தாங்கன்னா 6 பார்க்கலாம். கண்டிப்பா எல்லாம் வந்து பாத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் நீதான் பெரிய ஆள் பேசி பாரு. சரி, வெளியே வாங்க. ஓகே ப்ரோ, அப்படியே சொல்லிருங்க. இவன் பார்த்தீங்கன்னா சுகர் கிளைடர் ப்ரோ. ஓகேங்க. இது வந்து ஒரு ஃப்ளையிங் ஸ்குரில்னு சொல்லலாம் நம்ம தமிழில் சொல்ல போனா. ஓகே. ஸோ சூப்பராக கிளைட் ஆவான். ஓகே. வந்து இங்கிலீஷில் வந்து சுகர் கிளைடர், ஏன்னா அவங்க வந்து நல்லா கிளைட் பண்ணுவாங்க. ஓகே ப்ரோ. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ப்ரோ, பகல் ஃபுல்லாக தூங்குவாங்க. அவனை தூங்கிட்டு இருந்தாலும் தான் எழுப்பிட்டு வந்திருக்கோம். நைட்டெல்லாம் விளையாடுவாங்க பாருங்க, சேட்டை தாங்க முடியாது. இங்கே பாருங்க, போகணும் இப்போ அவர்கிட்ட, கேமராமேன்ட்ட இப்போ போகணும். நல்ல ஒரு பெட்டு ப்ரோ. இப்போ மார்னிங்லாம் ஒர்க் போயிட்டு ஈவினிங் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து இது நல்ல ஒரு பெட்டு. நல்ல ஒரு இதாக இருக்கும். ஆமாம், ஆனால் ரொம்ப ஆக்டிவ் போல, ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். வந்துட்டா பாருங்க, இந்த தாவம் கை நீட்டிங்களா, உங்கள்கிட்ட வந்துடுவான். பயமா இருக்கு ப்ரோ. நீட்டுங்க. அவன் என்ன பார்த்து பயந்துட்டு இருக்கான், நான் அவனை பார்த்து பயந்துட்டு இருக்கேன். இல்லை, அவன் என்கிட்ட வரதை ட்ரை பண்றான், எனக்கு தான் பயமா இருக்குன்னு நினைக்கிறேன். பால் பைத்தான் சாப்பாடாக பார்க்க தெரியுதா உங்களுக்கு? இப்ப கரெக்டா தெரிஞ்சிருக்கு மேடம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருப்போம் எந்த அளவுக்கு விங்க விரியுது. பாத்தீங்கன்னா இந்த சைடு எல்லாம் வந்து விங்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வச்சு அவங்க அப்படியே கிளைட் பண்ணிட்டு வருவாங்க மேல இருந்து. அதோட 2-3 கிளிப்ஸ் தரேன். ஓகே, சூப்பரா கிளைட் ஆவாங்க. இது வந்துட்டு ஒரு கலர், இதோட கலர் பாத்தீங்கன்னா நம்ம கிரிமினோன்னு சொல்லுவோம், சாரி லுசின்னு சொல்லுவோம். ஓகே ப்ரோ. இதுலயே நிறைய கலர்ஸ் இருக்கு. சுகர் கிளைடர் நைட்ல, இது காலையில கொஞ்சம் கம்மி, இப்ப நைட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்னும் விளையாட்டு ஜாஸ்தியா இருக்கும். ப்ரோ அவன் உள்ள போறதுக்கு பிளான் பண்ணிட்டான் ப்ரோ. வந்துட்டு வாழை பிடிக்கல, புரியல.
அங்க உனக்கு ஆப் இருக்குடா, உனக்கு எம்ம இருக்காண்டாங்க. ஓகே ப்ரோ, சரி வேணும் உள்ள வச்சிருங்க. நைஸா இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. சாஃப்டா இருக்கும். குட்டி பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சது. இதை குட்டில இருந்து எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா விளையாடும். ஓகே ஓகே ப்ரோ, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பான். இது வைல்டா இருந்துச்சுன்னா கடிப்பானுங்க. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, இப்ப இது மேல், இதே ஃபீமேல் வந்து என்னன்னா ப்ரோ, நார்மலா குட்டியை போட்டு விட்டுட்டுலாம் போகாது. குட்டியை போட்டு கங்காரு மாதிரி ஒரு பவுச்சுவா இருக்கும் வயிற்றுல. ஓகே ஓகே. அந்த பவுச்சுக்குள்ள வந்து அது வளர்ற வரைக்கும் அதை வச்சு உள்ளேயே ஃபீட் பண்ணும். ஓகே, அழகா இருக்கும். இப்ப இதோட ஃபீமேல் நான் போட்டது பாத்தீங்கன்னா கிரேல போட்டேன். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ அவங்களையும் பார்க்கலாம் உள்ள. இவங்களோட ஃபேமிலி தான் உள்ள விளையாடிட்டு இருக்கானுங்க. ஓகே ஓகே ப்ரோ, போய் பாருங்க. ஃபீமேல் தான் வந்து பின்னாடி அங்க ஓடிட்டு இருக்கான் பாருங்க. பின்னாடி அதுதான் ஃபீமேல். மீதி ரெண்டு இதோட குட்டீஸ். ஓகே ஓகே. இது வந்து லூசி ஸ்பிளிட்ல வந்திருக்குது. நல்லா விளையாடிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் ஃபீட், இதுக்கெல்லாம் என்ன ஃபீட் கொடுக்குறீங்க? இதோட ஃபீடு பாத்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் சாப்பிடும். ஓகே ஓகே. அப்புறம் லைவ் வார்ம்ஸ் சாப்பிடும், மீல் வார்ம் சாப்பிடும். மெயினா செர்லாக் ஃபீட் பண்றோம் நாங்க இதுக்கு. ஓகே ஓகே. அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடும். ஹனி மெயினா சாப்பிடும். ஆப்பிள் அந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸுமே வைக்கலாம். மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் ப்ரோ. பெரிய மெயின்டெனன்ஸே கிடையாது. ஈஸி, யார் வேணாலும் வளர்க்கலாம். ஒரு சின்ன ஒரு 2 அடி 3 அடி கேஜ் இருந்தாலே போதும், வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. தென் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதோட என் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இருக்க சம்பவங்கள் எல்லாமே இதுக்கு மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா இக்வானா, பால் பைத்தான், அதுக்கப்புறம் நிறைய இருக்குது சம்பவம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2ங்கிற வீடியோவில் பார்த்துக்கலாம். தென் இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அப்படியே ஷேர் பண்ண விடுங்க. உங்கள் வீட்டுக்குள்ள அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் வளர்த்தி விடுங்க. அடுத்த வீடியோவில் என்ன வரப்போங்கிறத ஒரு 4-5 கிளிப் மட்டும் அப்படியே பார்த்துட்டு கிளம்பலாம். பாய். க்யூட்டாக இருக்கான்ல? ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போய்க்கிறான்னு பாவம் இல்லைன்னா. கொஞ்சம் ரகடான ஆளு. கொடுத்துரு, அவர் மேல போட்டாலும் தெரியும், அவர் மேல கையில போட்டாலும் இல்ல ப்ரோ, நீங்களே ஓகேலாம் போட மாட்டேன். இல்ல வாங்க, நீங்க தான் தைரியமான ஆளாச்சு, வாங்க.